கனகாமரம் ரொம்ப ஈஸியாகவும் எளிமையாகவும் உங்கள் வீட்டில் வளர்த்துக்கலாம். அடுத்தடுத்த செடிகளை நீங்களே கூட ப்ராபகேட் பண்ணி வச்சுக்கலாம். எப்படி எந்த மாதிரியாக இந்த மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ரோஸ் நர்சரி சேனலில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த அப்டேட் உங்களுக்காக ஃப்ரீக்வெண்ட்டாக வந்துக்கிட்டே இருக்குங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா கனகாமரம், இங்கிலீஷில் இது பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபயர் கிராக்கர் ஃப்ளவர் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கலர்ஸில் தான் வரும். ரெட்டு, ஆரஞ்சு இந்த மாதிரியான வைப்ரண்ட்டான பிரைட் லுக்ஸ் கொடுக்கக்கூடிய அந்த கலர்ஸில் தான் வரும். ஸோ அதனால் இந்த பேர் வச்சுருக்காங்க. இது வந்து நீங்கள் ட்ரையான கண்டிஷனில் கூட வளர்க்கலாம். பட் வந்து தண்ணி கரெக்டாக விடணும். ட்ரை கண்டிஷன் அப்படின்னா ஈரப்பதம் இல்லாத ஏரியாவில் கூட நீங்கள் வச்சு வளர்க்கலாம். பட் ஆனால் தண்ணி மட்டும் ப்ராப்பராக கரெக்டாக ஊற்றிட்டிங்கன்னா சூப்பராக ஹெல்த்தியாக இந்த பிளான்ட் வளரும். இதோட ப்ராபகேஷன் பார்த்தீங்கன்னா சீட்ஸ் அண்ட் கட்டிங்ஸ் ரெண்டுத்தையும் மூலயமா வரும். சீட்ஸ் நீங்கள் நல்லா முத்துனதுக்கப்புறம் இதுதான் இந்த பூக்கள் முடிகிற இந்த இதுதான் சீட்ஸாக வரும். மேக்ஸிமம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அதை நீங்கள் நல்லா காய வச்சு நீங்கள் கலெக்ட் பண்ணி வச்சுக்கலாம். இதோ இந்த மாதிரி இதை கலெக்ட் பண்ணி வச்சுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா செடிகள்லேயே அப்படியே விட்டுட்டீங்க, நீங்கள் லேண்டில் வச்சுருக்கீங்க அப்படின்னா இது அப்படியே நீங்கள் தண்ணி ஊற்ற ஊற்ற வெடித்து உங்களுக்கு பக்கம் பக்கம் சின்ன சின்ன செடிகளாக உருவாகிக்கிட்டே இருக்கும். ஸோ இதோ பாருங்கள், இதுதான் சீட். இதுதான் நல்ல ஒரு ட்ரை கண்டிஷனில் சூப்பரான ஒரு சீட், மெச்சூர்ட் சீட். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். இல்லை கட்டிங்ஸ் மூலயமா வர வைக்கலாம் அப்படின்னா கட்டிங்ஸ் மூலயமா நீங்கள் நிறைய செடி வளர வைக்கலாம். இதுக்கு வந்து நல்ல ஒரு பென்சில் திக்னஸ் இருக்கக்கூடிய நீங்கள் ஸ்டெம்மை நல்லா கட் பண்ணிக்கணும். மெச்சூர்ட் ஆகணும் செடி நல்லா. இப்போதைக்கு இது வந்து நம்மக்கிட்ட இருக்கிறது பேபி பிளான்ட்ஸ் தான். ஸோ நல்லா மெச்சூரான கண்டிஷன்ஸில் நீங்கள் எடுத்து ப்ராபகேட் பண்ணிக்கலாம். ப்ராபகேஷன்லாம் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன். ஸோ இதுக்கு வந்து வாட்டர் வந்து ஓவர் வாட்டரும் அண்ட் வந்து ரொம்ப காயவும் விட்டுறாதீங்க. நிறைய ஜாஸ்தி தண்ணி விட்டுறாதீங்க, நிறைய காயவும் விட்டுறாதீங்க. அதுக்கு டைம்க்கு ஏற்ற மாதிரி பார்த்து நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு வாட்டியாவது தண்ணி ஊற்ற வேண்டியதாக இருக்கும் கம்பல்சரி. ஃபெர்டிலைசர்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு அவ்வளோவா தேவைப்படாது. ஃபீல்டில் வைக்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் இதுக்கு ஃபெர்டிலைசர் உரங்களே கொடுப்பாங்க. எந்த டைமில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏர்லி சம்மர். ஸோ இந்த டைமில் தான், இந்த February, March இந்த டைமில் தான் ஃபெர்டிலைசர்ஸ் கொடுக்கணும். இதுக்கு வந்து நிறைய நைட்ரோஜன் சத்து இருக்கிறது கொடுக்காதீங்க. நைட்ரோஜன் ஆல்ரெடி இதுக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்குது. ஸோ நைட்ரோஜன் சத்து அதிகமாக இருக்கிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. ரெகுலராக இதுக்கு ப்ரூனிங் பண்ணி விட்டிங்கன்னா நல்ல செடிகள் புஷ்ஷியாக வளரும், நிறைய பூக்கள் உங்களுக்கு தரும். ஃபீல்டு மார்க்கெட் லெவலில் நீங்கள் நடுறீங்க, விற்பனைக்காக நீங்கள் நடுறீங்க அப்படின்னா ஒரே குச்சியாக போக விடாமல் நல்லா ப்ரூன் பண்ணி ஒரு பிரான்ச்சில் இருந்து ஒரு 3-4 கிளைகள் இந்த மாதிரி பக்க கிளைகள் போய் உங்களுக்கு பூக்கள் வைக்கிற மாதிரி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு அதிக மகசூல் தரும், லாபமும் கூட. அடுத்து பார்த்தீங்கன்னா இது ரீபாட் பண்ணுற டைமிங் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங் இல்லை வின்டர், குளிர்காலத்தில் நீங்கள் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். அதாவது இந்த டிசம்பர், ஜான்வரி இந்த சீசனில் பண்ணிங்கன்னா சூப்பராக அண்ட் ஹெல்த்தியாக இது வந்து செட் ஆகி க்ரோ ஆக ஆரம்பிச்சிடும். ஆல்ரெடி இதை பற்றி ப்ராபகேஷன் சொல்லிட்டேன். சன்லைட் பார்த்தீங்கன்னா இது ஹீட் எவ்வளோ ஹீட்டாக இருந்தாலுமே டாலரேட் பண்ணி வளர ஆரம்பிச்சிடும், அதை தாங்கி வளரும். பட் ஆனால் நீங்கள் ப்ராப்பரான தண்ணி மட்டும் கரெக்டாக கொடுங்க. டைரக்ட் சன்லைட்லேயே நீங்கள் வச்சிடலாம். 8 hours சன்லைட் இது தாங்கக்கூடிய ஒரு பூக்கள் வெரைட்டி தான். ஸோ இந்த டிப்ஸ் அண்ட் கைடன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வேறு ஏதாவது செடிகள் பற்றி பர்சனலாக தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இல்லைனா நான் குரூப்போட லிங்க் தரேன், ஜாயின் பண்ணிக்கோங்க.